எல்லாருக்கும் வணக்கம். அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா இந்த வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பேச போகிறோம். ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லலாம். இந்த ஜாப் யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது தவிர்த்து யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்படி என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன இதில் விஷயம் இருக்குது, எப்படி நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, என்ன ப்ரோ ஈஸியாக சொல்லிட்டீங்க, இதெல்லாம் அவ்வளோ சிம்பிளாக ப்ரோ அவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஒர்க்கை நம்ம வந்து ப்ராப்பராக போட்டோன்னா கண்டிப்பாக இதுலேயும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். சில விஷயங்கள் மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 10,000 20,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இன்டர்நேஷ்னல் டாப்பிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிற படிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் படிக்கிறீங்கன்னா, அந்த தமிழ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம வந்து செல்லுபடியாகும். ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் போட்டால் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஸோ நம்மளோட டாபிக், நாம் நோட்ஸ் கொடுக்க போகிற டாபிக் இன்டர்நேஷ்னலி அப்ரூவ்டு டாப்பிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெடிக்கல், ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ், ஸோ இதை பற்றின விஷயங்கள்லாம் போட்டிங்கன்னா அது வந்து இன்டர்நேஷ்னலி சேம் தான். ஸோ யார் படித்தாலும், எந்த ஊர்லேருந்து எங்கேருந்து படித்தாலும் அந்த படிப்புன்றது வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்னால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் இருக்கும். இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலி அப்ரூவ்டு சேம் டாபிக் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி டாபிக்ஸை சூஸ் பண்ணி அதை நீங்கள் வீடியோவை போடுங்க. ஸோ ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ நாம் பண்ண போகிற விஷயத்த, எடிட் பண்ண போகிற விஷயத்த அப்படியே அப்லோட் பண்ணாமல் உங்களோட டச், உங்களோட நோட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது அது வந்து உண்மைத்தன்மையோடு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைட்ஸில் ஈஸியாக அப்ரூவலும் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருந்த ஒரு நோட்ஸ் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூகுளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் எண்ட் அல்காரிதம் வந்து சொல்லி கொடுத்துரும். ஸோ அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களோட டச் இருக்கணும், அது நோட்ஸ் மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் ஆகும். மூணாவது விஷயம், நீங்கள் ஒரே வெப்சைட்டில் மட்டும் போட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் இருக்கிற எல்லா வெப்சைட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி இதை அப்லோட் பண்ணும்போது 1 or 2 வெப்சைட்டில் உங்களுக்கு கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மல்டிபிள் வெப்சைட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். இப்போ 12th ஃபிசிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு நிறைய டாபிக் வருது. ஸோ இந்த டாப்பிக்கில் எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை அனிமேஷன்ஸ்லாம் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா போர்டில் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு காமிச்சு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. இதுவே நோட்ஸாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்க ஒரு வீடியோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு 12 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ண போகிறேன். இந்த காப்பி பண்ண லிங்க்கை ஒரு ஏஐ ஒன்று இருக்குது, ஓகேங்களா, சாலிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது. ஸோ அந்த ஏஐயில் கொடுத்து நாம் இந்த வீடியோவை சம்மரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கோங்க, நமக்கான வீடியோவை, கரெக்டான வீடியோவை சர்ச் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு வந்து நாம் ஒரு ஏஐயில் கொடுத்தா அது நமக்கு அதில் இருக்க விஷயத்த சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது சைன்அப் பண்ண சொல்லி கேட்குது. சைன்அப் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் காட்டுறேன். ஓகே, நான் சைன்அப் பண்ணி முடித்தாச்சு. ஜஸ்ட் நான் காப்பி பண்ண வீடியோவோட லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணி சம்மரைஸ்ன்னு கொடுக்குறேன். வித்தின் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளோட வீடியோவை இந்த சாலிட் பாயிண்ட் ஏஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு சில வேலைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்ட் 1 சிபிஎஸ்சி கிளாஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
பார்ட் 1 மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 12 பார்ட் இருக்குது. ஸோ அந்த 12 பார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பார்ட்டாக நீங்கள் சம்மரைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து கொஞ்சம் டீசெண்டாக வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம அடிஷ்னலாக நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ், இங்கே மிஸ் ஆகிருக்க பாயிண்ட்ஸோ ஆட் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எதர் நீங்கள் இதை காப்பி பண்ணி ஒரு வேர்ட் பேடில் போட்டு சேவ் பண்ணாலும் சரி, பிடிஎஃப்பில் போட்டு சேவ் பண்ணாலும் சரி, சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலை நான் ஒரு வெப்சைட் இப்போ காட்டுறேன். ஓகே, இதுதான் நம்ம அப்லோட் பண்ண போகிற வெப்சைட். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா stuvia.com. ஸோ இந்த stuvia.comல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்ஸை இப்போ செல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே சைன்அப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, அதனால் அதை நான் காட்டல, ஆல்ரெடி நான் சைன்அப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே செல்லுன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். ஸோ என்ன நம்ம கொடுக்க போகிறோம், ஹைஸ்கூல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம், இல்லை காலேஜ்னால் காலேஜ் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளோட நோட்ஸை அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 12th கிரேட் கரெக்டாக. ஸோ 12th கிரேட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசிக்ஸ்ன்னு போட்டு டைப் பண்ணிக்கலாம். போட்டு டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைலை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு சின்ன எலாபரேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரைப் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு டேப் போனோடனே உங்களுக்கு அதில் சின்ன எலாபரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்தோடனே உங்களோட நோட்ஸை யாராவது பார்க்கும்பொழுதோ இல்லை அந்த நோட்ஸை வாங்கும்பொழுதோ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஏர்னிங்ஸை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட தான் சிம்பிள் விஷயம். ஜஸ்ட்டு நோட்ஸை எடுக்கிறீங்க, அந்த நோட்ஸை வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சில வெப்சைட்லாம் காணேன். ஸோ அந்த வெப்சைட்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் தான். ஸோ இதில் இருக்க எல்லா வெப்சைட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்காக ஒரு வெப்சைட் தான் உங்களுக்கு காமிச்சேன். சிமிலராக தான் இருக்கும் எல்லா வெப்சைட்டும். ஸோ எல்லா வெப்சைட்லேயும் உங்களோட நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ண நோட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஏர்னிங்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேசிவ் இன்கம் ஐடியா. இதை வந்து யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை இதோட சூப்பரான இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய்.